வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னைக்கு என்ட்ரு ஆகும். அதாவது பருவம் 2 அடுத்தானே. ஸோ டேம் 1 நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பருவம் 2 டேம் 2யும் நம்ம வெற்றிகரமாக நம்ம நல்லா படிக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே தந்துட்டாங்க. வெரி குட். ஸோ வெப்பம் மற்றும் வெப்பநிலை இதுதான் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். வெப்பம் அப்படின்னா ஹீட், வெப்பநிலைனா டெம்பரேச்சர். இதை பத்தி தான் நம்ம வரக்கூடிய 2-3 கிளாஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டே டு லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டு போலாம். என்ன அப்படின்னா, லைக் இப்போ நீங்க நிறைய பேர் வீட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன காய்ச்சல், கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் ஆனோடனே நம்ம அம்மாவோ அக்காவோ அல்ல அப்பாவோ பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாமீட்டர் எடுத்து செக் பண்ணுவாங்க. நீங்க ஆல்ரெடி சில பேர் வீட்டில் தெர்மாமீட்டர் இருக்கும், சில பேர் வீட்டில் இருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுதானே. ஆனால் நீங்க பார்த்துருப்பீங்க கரெக்டா. நீங்க வீட்டில் இல்லாட்டாலும் ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும், கொதிக்கும், அனலா கொதிக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் போனவொடனே என்ன பண்ணுவாங்க? உடனே மாத்திரை மருந்து எழுதி தந்துருவாங்களா? இல்ல. என்ன பண்ணுவாங்க? எஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் தெர்மாமீட்டர். அதை நம்ம வாயில வைப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, டெம்பரேச்சர் ஏறி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, ஒரு நார்மலான டெம்பரேச்சரா இல்லை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அதுக்கு அடுத்து அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப ஹை ஃபீவர் தான் அது தெரிஞ்சிடும். 100, 110, 105, 101 இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க? யாராவது சொல்ல முடியுமா? தெர்மாமீட்டர் நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய பாடியில டெம்பரேச்சரை, வெப்பநிலையை மெஷர் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ அந்த டெம்பரேச்சர் ஹையா இருந்ததுன்னா அதுதான் என்னது? அப்போ நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தனா இது நம்ம வீட்லயோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம் தான். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ ஹீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதாவது ஹீட் அப்படின்னா வெப்பம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வெப்பம், அதாவது ஒரு பொருள் பாத்தீங்கன்னா சூடா இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, ஏதாவது தொட்டா தெரியும். அப்ப அது வெப்பமா இருக்கு அப்படின்னா அது ஹீட்டா இருக்கு, ஹாட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இன்னும் சொல்ல போனா அது ஹாட் தான் சொல்லணும். ஹாட்டா இருக்கு, ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்னா ஹாட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு, இந்த ஹாட்னஸ மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை நம்ம இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு கருவியை நம்ம பார்க்கிறோம். அதான் தெர்மாமீட்டர்னு சொன்னேன். ஸோ அந்த பாடி, நம்மளுடைய பாடி ஹாட்டா இருக்கு, வெப்பமா இருக்கு, அதை மெஷர் பண்றாங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க, தெர்மாமீட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்க, அந்த டாக்டர் சும்மா கையை வச்சு பார்க்க வேண்டியதானே? கையை வச்சே பார்த்தாலே தெரியதான் போகுது, ஹீட்டுன்னு தெரிய போகுது. ஏன் கையை வச்சு பார்க்காம ஒரு தெர்மாமீட்டர் யூஸ் பண்றாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க? கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. ஏன் ஆமால அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. சாதாரணமா உங்க அம்மா கை வச்சு பார்த்தாலும் தெரிய போகுது, அண்ணன் கை வச்சு பார்த்தாலும் தெரிய போகுது, யார் கை வச்சு பார்த்தாலும் தெரிய போகுது ஹீட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் ஒரு டிவைஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாம கை வச்சு மெஷர் பண்ற கூட அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டா வராது. டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அளவு இப்ப கையை வச்சு சொல்ல முடியுமா? 94, 95 சொல்ல முடியுமா? முடியாது. அது இல்லாம ஒவ்வொருத்தர் கையோடைய அந்த ஒரு சென்சிட்டிவா இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற வேற இருக்கும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க கையை ரொம்ப கூலிங்கா இருக்கும். நம்ம மேல வச்சாங்கன்னா நம்மளோட ஹார்ட்னஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கை கூலிங்கா இருக்கு. சில பேருக்கு அவங்க கையே ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்குலாம் இருக்காது. ஸோ அதனால சும்மா கை வச்சு பார்க்கறதெல்லாம் முடியாது. சரியா? ஆனா நம்ம சாதாரணமா சில இடத்துல பாத்தீங்கன்னா கையை வச்சுலாம் டாக்டர் பார்ப்பாங்க. பட் அது ஒரு நார்மலானது. பட் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் யூஸ் பண்றது தான் கரெக்டான மெத்தட். சரியா? அப்போ வெப்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் ஒண்ணு இருக்குன்னு ரெண்டு விஷயத்த நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டிவைஸ தெர்மாமீட்டர்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வெப்பம் அப்படின்னா என்ன, வெப்பம் ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். சரியா? சோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில டே டு லைஃப்ல நாம சில பொருளை, அதாவது உதாரணத்துக்கு காலையில காபி போட்டு தராங்க, டீ போட்டு தராங்கன்னா
அது தொட்டு பார்ப்பீங்க, ஹீட்டா இருக்கு. அதாவது ஹாட்டா இருக்குன்னு நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். ஹாட்டா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க் ஆன ஒரு பொருளை நீங்க தொடுறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறதோ இல்ல ஸ்கூல் போகும்போது ஏதாவது ஒரு ரஸ்னா பாக்கெட் ஏதோ ஒன்று வாங்குங்க, அது பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும். பார்த்திருப்பீங்களா? பிடிச்ச உடனே ரொம்ப ஹாட்டாவா இருக்க போகுது, அப்படி சில்னஸா இருக்கும். அப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிதானே? அப்போ டே டு லைஃப்ல நம்ம இந்த ரெண்டுத்த அஹ், ஒரு நார்மலான ஒண்ணு இருக்கு, பட் அதான் வேண்டாம். பட் நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபீல் பண்ணோம். ஹாட்னஸ், கோல்ட்னஸ், அப்படிதானே? ரொம்ப குளிர்ந்த பொருள், ரொம்ப சூடான பொருளை நம்ம தொட்டு ஃபீல் பண்றோம். ரைட்டா? ஆனா அதை நம்மளால துல்லியமாக நம்மளால சொல்ல முடியாது. சோ அதுக்கு தான் நாம வந்து அடுத்த டெம்பரேச்சர்லாம் சொல்றோம். ஓகேவா? ரைட். சரி சார், எனக்கு அந்த ஹாட்னஸ் கோல்ட்னஸ் புரிஞ்சுது சார். ஹாட்டா இருக்கு, வெப்பமா இருக்கு, கூலிங்கா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குலாம் புரிஞ்சுது சார். வெப்பம்னா என்ன சார்? இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, வெப்பங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அதாவது இது வந்து ஒரு ஆற்றல். இதுதான் ரொம்ப பேசிக். சின்ன லைன் தான், ஆனா நான் உங்களுக்கு புரியக்காண்டி நம்மளோட டே டு லைஃப்ல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணேன். பட் யாராவது உங்க இன்டர்வியூல இல்ல யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, வாட் இஸ் மீன் பை ஹீட், வெப்பம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சிம்பிளான லைன் என்னன்னா இதுதான்: இட் இஸ் a டைப் ஆஃப் எனர்ஜி சார். இது வந்து ஒரு வகை ஆற்றல் சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒரு வகை ஆற்றல்? ஏன்னா நம்ம உலகத்துல விதவிதமான எனர்ஜி இருக்கு. விதவிதமான எனர்ஜினா வேற வேற ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நீங்களும் உங்க நண்பரும் எடுத்து பாருங்க. உங்களுடைய மூக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்டோடைய காது கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் சொல்லும். இதே மாதிரி தான் எனர்ஜி பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு வடிவமா இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு வடிவமா இருக்கும், ஃபார்ம் இன்னொரு அப்படி இருக்கும். அதுல ஒரு ஃபார்ம் தான் இந்த ஹீட். அப்ப ஹீட்னா எனர்ஜி, டைப் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இப்போ இந்த ஹீட் அடுத்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு ஒரு ஹாட்டான பொருள், ரொம்ப சூடா இருக்க பொருள். பக்கத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு கூலிங்கான பொருளை வைக்கிறேன். சரியா? இது கூலிங், அதனால நான் கலரை மாத்தி எடுக்கேன். சரியா? ஹீட் எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில கொடுக்குற காஃபி வைக்கிறீங்க, ஒரு 8:10க்கு நீங்க ஸ்கூல் கிளம்புனீங்க, எடுத்து வைக்கிறீங்க. 9 மணி வரைக்கும் குடிக்காம இருந்து பாருங்க. அந்த பொருளோட ஹீட், அந்த காஃபியோட ஹீட் அப்படியேவா இருக்க போகுது? இருக்காது. ஏன்? யோசிச்சீங்களா? ஏன்? ஏன் நீங்க சூடா ஆக்கியாச்சு, அப்ப 9 மணி வரைக்கும் இருக்கணும்ல. எஸ். அந்த ஹீட் அதே இடத்துல இருக்காது, டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்த வளிமண்டலம், இந்த நம்மளுடைய என்விரான்மெண்ட் இருக்குல்ல, என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. சரியா? அதனால நான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னேன். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சென்று கொண்டே இருக்கும். இப்போ நம்ம சின்ன போன கிளாஸ்ல அண்ட் அந்த டேம் ஒன்ல அண்ட் சிக்ஸ்த்ல இதுலலாம் நீங்க படிக்கும்போது ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. என்னன்னா யூனிட், அழகு அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்மளோட சட்டை, இல்லைன்னா நம்ம வீட்ல இருந்து பக்கத்து தெரு, பக்கத்து கடை, இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு மீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணும். நீளத்தை எம்னு போடும். கரெக்டா? தமிழ் பசங்க நீங்க மீட்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 10 மீட்டர் இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் என்னது? அதோட அழகு. நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம மீட்டர் தான் யூஸ் பண்ணோம், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்னு போடக்கூடாது, எம்னு அந்த சாரி கேஜின்னு போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி ஹீட்டுக்கும் ஒரு அழகு இருக்கு. அதுதான் ஜூல். சரியா? கேபிட்டல் ஜே அப்படின்னு போடணும். சோ ஜூல் அப்படிங்கறத என்னன்னா இப்படி எழுதுவாங்க. இது இது வந்து ஒரு அறிவியல் அறிஞர் பேர். ஜூல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் பேர். சோ அவர் வந்து இந்த எனர்ஜியை பத்திலாம் கொஞ்சம் கான்செப்ட் சொல்லியிருப்பாரு, நல்லா அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால அவருடைய பேரை யூனிட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் நம்ம பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க நிறைய. அந்த அறிவியல் அறிஞருடைய பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபோர்ஸ் விசையை பத்தி படிச்சிருப்பீங்க, அதுல நியூட்டன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். கேபிட்டல் என்ன போடும்? யாரு? நியூட்டன். மிகப்பெரிய ஒரு பிசிக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஐன்ஸ்டீன், நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தானே? சோ அதே மாதிரி ஹீட்டுக்கு என்னப்பா யூனிட் அப்படின்னு கேட்டா ஜூல்னு சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது பார்க்கும் போது, இல்ல எக்ஸாம்ல கேட்கும் போது, இப்ப ஒண்ணு எழுதுறான் பாருங்க, 10ன்னு போட்டு வெறுமனே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு நம்பர் மட்டும் தான். நான் பக்கத்துல ஜேன்னு போடணும். கேபிட்டல் ஜே தான் போடணும், ஸ்மால் ஜே போடக்கூடாது. ஒன்லி இதை மட்டும் தான் எழுதணும். இப்ப நீங்க இப்படி எழுதலாம், ஸ்மால்ல ஜூல்னு இப்படி எழுதலாம்.
ஒண்ணு இது கரெக்ட் இல்ல இது கரெக்ட், ரெண்டுல எதுனாலும் எழுதிக்கலாம். சரியா? தமிழ் பசங்களுக்கு பிரச்சனை இல்ல. தமிழ் பசங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா 10 போட்டு ஜூல் அப்படின்னு எழுதுறீங்க. வெறும் ஜி மட்டும் போடவே மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஜூல் அந்த ரெண்டு இடத்துக்கு. பட் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இப்படி வரும். ஒன்னு ஸ்மால் லெட்டர் எழுதுனீங்கன்னா ஃபுல் நேம் எழுதணும். கேபிட்டல் லெட்டர் போட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த சிம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடணும். இதுதான் ரூல். சரி, அந்த ரூலை நீங்க பின்னாடி பெரிய கிளாஸ் படிப்பீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சதுக்காண்டி இப்பவுமே உங்களுக்கு சொல்றேன். எனர்ஜிக்கு என்ன யூனிட்னா ஜூல். ஹீட்டும் ஒரு எனர்ஜி தான், அதனால ஜூல். அப்ப எனர்ஜிக்கு நீங்க எங்கேயாவது ஜூல் அப்படின்னு இப்படி பாக்குறீங்கன்னா அது வந்து ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல எனர்ஜியா இருக்கலாம். பொதுவா எனர்ஜி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது ஹீட் எனர்ஜியா இல்ல மெக்கானிக்கல் எனர்ஜியா, நிலையாற்றலா, வெப்ப ஆற்றலாங்கிறது அந்த அந்த இடத்த பொறுத்து நம்ம படிப்போம். பட் பொதுவா எனர்ஜி ஆற்றலுக்கு அலகு ஜூல். கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ரைட். இது வரைக்கும் டவுட் இல்ல. ஓகே. இப்போ வெப்பனா என்ன தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்க வாரோம்னா வெப்பநிலை. இங்க இருக்காருல, இவரை பத்தி படிக்க போறோம். ஸோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நான் அதனால இங்கிலீஷ்ல எழுதுறேன், அங்க தமிழ்ல இருக்கு. சரியா? இது ரெண்டும். இது வந்து ஒரு டிகிரிப்பா. டிகிரி. டிகிரினா எப்படி சார்? ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு இல்ல எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவீடு, ஒரு அளக்கிறது. சரியா? அதுதான். அப்போ புரிஞ்சு வச்சா, ஒரு பொருள் ரொம்ப சூடா இருக்கா இல்ல எவ்வளவு சூடா இருக்கு இல்ல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணக்கூடியது மெஷர்மெண்ட் தான். இப்போ நம்ம இந்தியால இப்ப டெல்லி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. ஒரு -5 டிகிரி செல்சியஸ் சும்மா சொல்றேன். அங்க ஒரு 2 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்ப -5 டிகிரி செல்சியஸ்னா உங்களுக்கே தெரியும், 0 டிகிரி செல்சியஸ்னாலே ரொம்ப கம்மி. அதை விட கம்மி நெகட்டிவ்னா அதை விட கம்மி. அப்ப அங்க ரொம்ப குளிரா இருக்கு. ஒரு ஊட்டி கொடைக்கானல் வாரீங்க, அங்க ஒரு 15 டிகிரி செல்சியஸ் இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து டிகிரி செல்சியஸ் போடுறதுனா அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல உள்ள அந்த டெம்பரேச்சரா, அதாவது ரொம்ப சூடா இருக்கா இல்ல ரொம்ப குளிர்ச்சியா இருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். அப்ப -5 டிகிரி செல்சியஸ்னால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப அதோட டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்படிதானே? 100 டிகிரி செல்சியஸ் சில அந்த மே ஏப்ரல் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலூர், ராமநாதபுரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பநிலை இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போனாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? அப்ப அந்த இடத்துல அவ்வளவு சூடா இருக்கு, இதுனா அந்த இடத்துல அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அப்படி எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு மெஷர்மெண்ட். வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள் எந்த அளவுக்கு சூடா இருக்கு இல்ல குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட். சரியா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். இது வந்து இப்ப நான் சொன்னது டே டு லைஃப்ல உங்களுக்கு புரியக்கான்னு சொன்னேன். பட் சயின்டிபிக்காவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சயின்டிபிக்கா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, சயின்டிபிக்கா டெம்பரேச்சர்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துறேன். இது வந்து ஒரு பொருள்னு ஏதோ ஒரு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணியா இல்லனா கல்லா எதுனாலும் யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த பொருள் என்ன இருக்கும்? எஸ், மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகல் சும்மாவே இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்படிதானே? அப்படியே அங்கேயும் மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப மூவ் ஆகணும்னா இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுதான் கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். இந்த துகள்களுக்கு இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு என்ன இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதாவது இயக்க ஆற்றல் இருக்கும். இயங்கிட்டே இருக்கா, ஒரு பொருள் இயங்குனுச்சுன்னா அதுல இயக்க ஆற்றல் இருக்கும். பட் ஒரு பொருள் ஒரு விதமா மூவ் ஆகுது, இன்னொரு பொருள் ஒரு விதமா மூவ் ஆகுது, இன்னொரு பொருள் ஒரு மூவ் ஆகுது. எல்லாருமே ஒரே மாதிரி மூவ் ஆக மாட்டாங்க. ஒருத்தர் ஸ்பீடா போவாங்க, ஒருத்தர் அப்படி ஸ்லோவா போவாங்க, ஒருத்தர் பக்கத்துல உள்ள பார்ட்டிகள் போய் இடிப்பாங்க, அதனால ஸ்லோ ஆவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால இந்த மொத்த பார்ட்டிகளுடைய தனித்தனி கைனடிக் எனர்ஜி நம்மளால பார்க்க முடியாட்டாலும் நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம்னா ஆவரேஜா சொல்லிக்கலாம். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. சரியா? அதாவது சராசரியான இயக்காற்றல். சரியா? சராசரியான மதிப்பு. இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் 50, ஒருத்தர் 70, ஒருத்தர் 65 அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சராசரியா என்ன பண்ணுவோம்? இருக்கிற 3 பேருடைய மார்க்கையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க சராசரியான கைனடிக் எனர்ஜி எடுக்கிறோம். ஒரு ஆவரேஜான கைனடிக் எனர்ஜி எடுக்கும். அப்போ நீங்க டெம்பரேச்சர் ஒரு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்றீங்கன்னா இந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இதுல நீங்க பார்த்தலாம். சரியா? எவ்வளவு வேகமா இருக்கு இல்ல எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இந்த பார்ட்டிகளை வேகமா நகரத்துக்கு நம்ம இன்னொன்று பண்ணலாம். அதுதான் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்கணும்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம்.
ஹீட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆகும்னா, அதை நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிப்பேன். வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க எனர்ஜியை கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏற்கனவே அவட்ட கொஞ்சோண்டு கைனடிக் எனர்ஜி இருக்கு. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா எனர்ஜி வாங்க வரா, எனர்ஜி வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போவாரு. அவ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போறாருன்னா அவரோட டெம்பரேச்சர் கூடும், அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும். அப்ப தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணும்போது அதுல அப்படியே ரீடிங் கொஞ்சம் மேல இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இப்ப இது புரியுதா? ரைட்டா? ரைட். இப்போ லாஸ்டா சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். வெப்பம்னா என்ன? இது வந்து ஒரு எனர்ஜி, ஆற்றல். அது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னா மெஷர்மெண்ட். அந்த வெப்பநிலையே நம்ம மெஷர் பண்றோம். அந்த சாரி, வெப்பத்தை இல்ல குளிர்ச்சியை நம்ம மெஷர் பண்றோம். சரியா? அதுக்கு தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம். பார்த்தோன்னே அது உங்களுக்கு நல்லா புரியும் இன்னும் கொஞ்சம். ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். எஸ், தெரியாப்பா? ரைட். இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் ரெண்டு பாத்திரத்தை வைக்கிறேன், ரெண்டு கண்டெய்னர். ஒன்னு வந்து ஏ, இன்னொன்னு வந்து பி. ரெண்டு பக்கத்துலயும் தெர்மாமீட்டர் வச்சிருக்கேன். அந்த சைடுல இருக்க தெர்மாமீட்டர், இதாம்பா தெர்மாமீட்டர். இப்படி இது ஒரு சும்மா உங்களுக்கு புரியக்காண்டி இப்படி வச்சிருக்கேன். பட் நான் போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் தெர்மாமீட்டர் எப்படி இருக்குன்னு. ரெண்டு தெர்மாமீட்டர் வச்சிருக்கேன். ஓகே. உள்ளுக்குள்ள இந்த நான் சொன்ன பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ரெண்டு பேர்ட்டையும் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நான் 20 ஒரு நார்மலான டெம்பரேச்சர்ல வச்சிருக்கேன், 20. அதனால ரெண்டு பேருடைய பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட்டையும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாவும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நார்மலா மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க என்ன நடக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் அந்த கீழே இருக்கிற ஹேட் ஹீட் அப்படின்னு போட்டிருக்கிறேன். வெப்பம் சேர்க்க போறேன், கொஞ்சோண்டி வெப்பம் கொடுக்க போறேன், அதை ஹீட் பண்ண போறேன். பாருங்க நம்ம ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க. அந்த கண்டெய்னர் ஏல என்ன நடக்கு, பக்கத்துல தெர்மாமீட்டர் என்ன நடக்குன்னு பாருங்க. சரியா? வெப்பநிலை மானி, தெர்மாமீட்டர்னா வெப்பநிலை மானி. சரியா? வெப்பநிலையை அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஆட் பண்றேன், கண்டெய்னர் ஏல ஆட் பண்றேன் பாருங்க. போன தடவை இருந்த இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு, ஏன்னா 20ல இருந்து 50 வந்துட்டு டெம்பரேச்சர் கூட்டியிருக்கேன். அதனால பார்ட்டிகளும் மூவ் ஆகுது, ரொம்ப அதிகமா மூவ் ஆகுது. அப்ப என்ன தான் பண்ணிருக்கீங்க, நீங்க ஹீட் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுத்துருக்கீங்க, ஆற்றலை கொடுத்துருக்கீங்க. பார்ட்டிகல்ஸ் ரொம்ப அதிகமா மூவ் ஆகுது. இப்ப அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். 80 போயிட்டேன். இப்ப அதோட ஸ்பீட பாருங்க, அதை விட பயங்கரமா இருக்கு பாருங்க. போன ரெண்டு கேஸை விட அதிகமா இருக்கு. இப்ப அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துப்பா, 110க்கு போயிட்டேன். அதோட அதிகமா இருக்கு. லாஸ்டா 140 போயிட்டேன். இது நல்லா இன்னும் டிஃப்ரெண்டா தெரியும், ரொம்ப ஸ்பீடா போகும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் பாக்குறதுக்கு இந்த பக்கத்துல உள்ள கண்டெய்னர் பாருங்க, 20 டிகிரி தானே வச்சோம். அப்ப 20 டிகிரில இருந்து இப்ப 140 டிகிரி நீங்க ஹீட் பண்ணிருக்கீங்க. 140 டிகிரின்னு அந்த தெர்மாமீட்டர்ல காமிக்கி, வெப்பநிலை மாநில காமிக்கி, ஏன்னா நீங்க ஹீட்டை கொடுத்துருக்கீங்க. அப்ப ஹீட்டை மெஷர் பண்ணிருக்காது. ஆமா, இப்ப இந்த கண்டெய்னர்ல இவ்வளவு வெப்பநிலை இருக்கு, மெஷர் பண்ணிருக்கா 140 டிகிரி செல்சியஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட்டுக்கு பாருங்க. அப்போ நான் இதை தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒவ்வொரு கைனடிக் எனர்ஜி இருக்கும், இயக்காற்றல் இருக்கும். பட் நம்ம ஒரு ஆவரேஜா தான் பார்க்க போறோம். தனித்தனியா ஒரு பார்ட்டிகல் எடுத்து நம்ம தெர்மாமீட்டரை வச்சு பார்க்க முடியாது. நம்ம ஒரு பொருளா தான் பார்க்க போறோம். ஸோ பொருளா பார்க்கும் போது ஒரு ஆவரேஜா நம்ம பார்ப்போம். சரியா? சராசரியா அதோடைய வெப்பத்தை வந்து நம்ம அளக்க போறோம், அதாவது அதோடைய இயக்காற்றலை அளக்க போறோம். நமக்கு வந்துட்டு சரி சார், இப்போ நீங்க ஹீட்டை கொடுத்தீங்க, ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிட்டு, அண்ட் நானும் தெர்மாமீட்டர்ல பார்த்தேன் சார், அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதை நான் பார்த்தேன் சார். ஓகே. நான் கூல் டவுன் பண்ணா, அதாவது குளிர்விச்சு என்ன சார் ஆகும், அதையும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப 140ல இருந்து இருக்கா, இப்ப நான் கூல் டவுன் பண்றேன், 125 வந்துட்டேன். கொஞ்சம் அந்த பார்ட்டிகளுடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் குறையுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், அப்படியே குறைக்கணும். தெரியுதா அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்துட்டோம். ரைட்டா? இப்ப புரியுதா? அப்ப டெம்பரேச்சர் எப்படி, ஹீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சா? நீங்க அந்த கண்டெய்னர் ரெண்டு கண்டெய்னரையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு பொருளை நீங்க குளிர்விச்சா இப்படிதான் நடக்கும். அது உள்ள பார்ட்டிக்கல் இப்படிதான் அதோடைய வேகம்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகி
அதோடைய இந்த மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம்ல, அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஒரு பொருளை குளிர்விச்சா இப்படிதான் இருக்கும். நீங்க அது கண்ணால பார்க்க முடியாது பார்ட்டிகல்ஸ், பட் இப்படிதான் நடக்குங்கிறத இந்த நம்ம அனிமேஷன் வச்சு அழகா புரிஞ்சுக்கலாம். கிளியர் ஆயிட்டா இது? ரைட். இப்போ இதுல பாருங்க, இந்த கீ அப்சர்வேஷன்ல போட்டிருக்கேன் சில பாயிண்ட்ஸை. இதை நீங்க நம்ம பார்க்க போறோம். ஹீட் வெப்பம் அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டு த பார்ட்டிகல்ஸ். கரெக்டா? துகள்களுக்கு வெப்பத்தை, எனர்ஜியை, ஆற்றலை நம்ம கொடுத்தோம். அதுதான் நம்ம வெப்பம். ஏன்னா வெப்பமே ஒரு வகை ஆற்றல் தானே. ரைட்டா? கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். பார்ட்டிகல் மூவ்மெண்ட் ஸ்பீட், வாட்ச் தம் பவுன்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது நீங்க என்ன, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் அந்த இயங்கும் போது ஒரு ஆற்றல் இருக்கு, அதான் இயக்க ஆற்றல். அதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும். என்னத்தான் நம்ம ஹீட்டை கொடுக்குறோம், ஏன்னா எனர்ஜி அது வாங்கிட்டு எனர்ஜி வாங்கணும்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஓடுச்சு. ரைட். டெம்பரேச்சர், அடுத்து வெப்பநிலை. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல் பார்ட்டிகல். ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் மெஷர் பண்ண முடியும், ஏன்னா கண்ணுக்கே தெரியாது. அதனால ஆவரேஜா நம்ம எடுக்க போறோம். நம்ம பாடியில பாத்தீங்கன்னா வாயில சில பார்ட்டிகல் இருக்கு, ஹீட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல கையில ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த தெர்மாமீட்டர் வந்து நம்மளோட மொத்த பாடியோட டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ணுது. கரெக்டா? அப்படிதானே? ஏன் ஒரு ஆவரேஜா மெஷர் பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு புரியறக்காண்டி சொல்றேன். உங்களுடைய வலது கையில ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த ரீடிங் அப்படியே எக்ஸாக்ட் கிடையாது. உங்களுடைய இடது கையில 25 இருக்கலாம், இல்ல 18 இருக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து ஒவ்வொரு கையிலையும் வச்சுக்கிட்டு 20 25 நம்ம பண்ண முடியாது. நம்ம வைக்கிறத தெர்மாமீட்டர் வச்சு ஃபுல் பாடியோட டெம்பரேச்சர், ஒரு ஆவரேஜான டெம்பரேச்சர் நம்ம பார்க்கலாம். கரெக்டா? ரைட்டா? ரைட். இப்போ தெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதுதான் இங்க நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து வெப்பத்தை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட் ரைசஸ் வென் ஹீட்டட். திரவங்கள் வந்து என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது தெர்மாமீட்டர்ல வந்து ஹீட்டை கொடுக்க கொடுக்க மேலே ஏறணுச்சு. அதே மாதிரி நீங்க கூல் பண்ணும்போது கீழே இறங்குனுச்சு. அதான் சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ் வென் கூல்டு. ரைட்டா? ரைட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வருது, என்னன்னா இதுதான். இது மோர் ஹீட். நீங்க ஹீட்டை 20 40 60ன்னு கொடுத்தீங்க, பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் ஃபாஸ்டா இருந்துச்சு. ஃபாஸ்டர் பார்ட்டிகல்ஸ், ஹையர் டெம்பரேச்சர் இருந்துச்சா, 40 30ன்னு அதிகமா இருந்துச்சா, லிக்விட் எக்ஸ்பேன்ஸ். அதுல உள்ள லிக்விட் அப்படியே எக்ஸ்பேன்ஸ். கூலிங்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்லோயரா இருந்து அதை நம்ம பார்த்தோம். லோயர் டெம்பரேச்சரா இருந்துச்சு. லிக்விட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா சுருங்குதுன்னு அர்த்தம். சரியா? அந்த திரவம் வந்து சுருங்கும். அது நம்ம இங்க தெர்மாமீட்டர் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகே, ரைட். இப்போ இன்னொன்னு காமிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு நேரமா வந்து டெம்பரேச்சர் சொல்லிட்டோம், ஹீட் வெப்பம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். இந்த தெர்மாமீட்டருங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸா பார்க்கறேன்னு சொன்னோம். அடுத்த ஏன்னா இந்த வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய யூனிட் வந்து, யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் வந்து தெர்மாமீட்டர். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, சில பிக்சர்ஸ் காமிக்கிறேன். நீங்க டே டு லைஃப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இதை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்கன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடலாம். ஆமா சார் நான் பார்த்துருக்கேன். பார்க்கலன்னா நோன் போடலாம், தப்பே இல்லை. பார்த்துருக்கீங்களா? என்ன டிவைஸ்? இது எங்க பார்த்துருப்பீங்க? இதுல ஒரு ரீடிங், கரெக்டா ஒரு சூப்பரான ரீடிங். இந்த ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீடிங், 98.6. சும்மா ஏதோ ஒரு வேலையில இது என்ன ரீடிங் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். கிளாஸ் உள்ள வரும்போது இதுதான் சொல்லுவேன். சரியா? இது பார்த்துருக்கீங்களா யாராவது? ஓகே, இது பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து, இதை எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கொரோனா டைம்ல ஸ்கூலுக்குள்ள உள்ள என்ட்ராகும் போதே நம்மளுக்கு வந்து இதுதான் ஆசீர்வாதம் பண்ணும். அப்படிதானே? நம்ம நெத்தி மேல வைப்பாங்க. நெத்தி மேல வச்சு நம்மளுடைய அந்த ஆபீஸ்ல உள்ளவங்களோ இல்ல கிளாஸ் டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இதுலயே 98.6 இருக்கு, சும்மா இல்ல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீடிங் சொன்னா என்ன ரீடிங்னு நீங்க புக்ல படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கரெக்டா? ஏன்னா இதுல கொஞ்சம் லேசர்லாம் உண்டு. அது நம்ம உடம்புல படணும் அவசியம் இல்லை. நிறைய நெத்திக்கு நேரம் வைப்பாங்க. இதுல டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். கூடுதலா இருக்கா குறைய இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அன்யூஸ்வலா இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அந்த பையனை கொஞ்சம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படிம்பாங்க. எங்க ஸ்கூல்லலாம் அப்படி பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தெர்மோமீட்டர் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஹீட் டெம்பரேச்சர் மேபி டீச்சர் கூட அப்படி இருக்கும். உடனே மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. திருப்பி ஒரு மட்டும் செக் பண்ணுவாங்க கொஞ்சம். ஏன்னா அந்த கொரோனா டைம்ல ஹீட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருந்துச்சு. யாருக்காவது ரொம்ப ஹீட்டா இருந்தா உடனே அவங்கள வந்து ஐசோலேட் தனிமைப்படுத்துறது, உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் காமிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம்ல அந்த டைம் உங்களுக்கே தெரியும். இது பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து பாருங்க. இது மேக்சிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எங்க பார்த்துருப்பீங்க? மேபி வீட்டில் வச்சிருக்கலாம், இல்லைன்னா
நீங்க ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னேன்னு நீங்க காய்ச்சல்னு வீட்டுக்கு போறீங்க இல்ல ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா வீட்டுல இருந்ததுன்னா இதை தான் நம்ம வாயில வைப்பாங்க இல்ல ஹாஸ்பிட்டல் போனா வைப்பீங்க. இந்த டிவைஸ் பார்த்துருப்பீங்களா? இதுதான் வெப்பநிலை மானி அப்படிங்கிற தெர்மாமீட்டர். ரைட்டா? இதை பத்தி நம்ம டீட்டெயில் படிக்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதை டீட்டெயில் படிக்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இது என்னன்னா இப்ப நம்ம இது இவ்வளவு நேரம் ஒரு சாதாரணமா ஓகே ரைட் அப்படின்னு படிச்சோம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு லெவல் கூட போறோம். என்ன அப்படின்னா இந்த ஹீட்டை மெஷர் பண்றதுக்கு 3 விதமான யூனிட்ஸை யூஸ் பண்ணாங்க. 3 விதமான யூனிட்ஸ், அதாவது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சார் நீங்க ஹீட்டுக்கு வந்து 10 ஜூல் ஜூல் தான் சார் யூஸ் பண்ண சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சார் ஏதோ டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் சொல்றீங்களா சார்? நீங்க கேட்கலாம். கரெக்டா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹீட்டு வேற, டெம்பரேச்சர் வேற, வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. புரியுதா? நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட் இதுல ஒரு மிஸ் பண்ணுவாங்க. 10 ஜூல் அப்படின்னா அது டெம்பரேச்சர் நினைச்சிருவாங்க. 100 டிகிரி செல்சியஸ்னா அது ஹீட்னு நினைச்சிருவாங்க. தப்பு. சரி, அதனால இந்த இடத்த நான் திருப்பி சொல்றேன். என்னைக்குமே ஹீட்டுக்கு வெப்பத்துக்கு அலகு ஜூலு தான். சரியா? வெப்பத்தை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த தெர்மாமீட்டர் யூஸ் பண்றக்கூடியது வெப்பநிலையே மெஷர் பண்றக்கூடியது. சரியா? நம்ம உடம்புல பாடி ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையை அது ஆவரேஜா நம்ம பார்த்தது அப்படிதானே? அப்ப அதுல 3 யூனிட்ஸ் இருக்கு. டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். பட் நம்ம இங்க டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ஸ்கேல மட்டும் நான் இங்க காமிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு செல்சியஸ், ஃபாரன்ஹீட் 2 ஸ்கேல் இருக்கு. இது இது சில இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஃபாரன்ஹீட் சில இடத்துல யூஸ் பண்ணாங்க. செல்சியஸ் இதை யூஸ் பண்ணாங்க. செல்சியஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ரீடிங் அப்படி இருக்கும். 30ல இருந்து அங்க மேல பாப்பீங்க பாருங்க. 100 அப்படின்னு போட்டுருக்காங்களா? 100 வரைக்கும் இருக்கா? அதே மாதிரி ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருந்தா அது வந்து 20ல இருந்து 220 வரைக்கும் இருக்கும். அது கொஞ்சம் வேற மாதிரி ரீடிங் வரும். இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு போட்டுப்பாங்க. பாயிலிங் பாயிண்ட் என்ன அர்த்தம்? நீர், நீரோடைய கொதிநிலை. நீங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நீரை சூடு போடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். 100 டிகிரி செல்சியஸ ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 101 போகாது, வெறும் 100லே இருக்கும். அதுக்கப்புறம் ஆவி ஆயிரும். அதுதான் பாயிலிங் பாயிண்ட். பட் டிகிரி செல்சியஸ்ல கேட்கறாங்கன்னா நீங்க வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபாரன்ஹீட்ல கேட்கறாங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லணும். அதுதான் வித்தியாசம். எந்த யூனிட்ல கேட்கறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பின்னாடி உங்க புக்லயே பின்னாடி இந்த கன்வர்ஷன் வரும். டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் கொடுத்தாங்கன்னா கெல்வின், கெல்வின் கொடுத்தாங்கன்னா செல்சியஸ். இந்த மாதிரி 3 யூனிட்டையும் மாற்றி மாற்றி கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ரைட்டா? அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வாட்டரை நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க. அந்த ஃப்ரீசர் பாயிண்ட்ல ஃப்ரீசர் அந்த இதுல வைப்பீங்க. கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு மேபி அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கு அதுக்கேற்றப்ப ஐஸ் கட்டியா மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்க வெளியில ஒரு வாட்டர் அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், 30 32ன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போயிட்டு உள்ள வச்சிட்டீங்க, அதோட டெம்பரேச்சரை குறைக்கி நம்ம இப்ப பார்த்தோமா அந்த ஹீட் கூலிங் ஆனோடனே அந்த பார்ட்டிகளோட மூவ்மெண்ட்லாம் குறைஞ்சுதா பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த வாட்டரோடைய பார்ட்டிகல்ஸ், அந்த துகள்களுடைய ஸ்பீட்லாம் அப்படி குறைஞ்சு அப்படியே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு நெருங்கும் போது 0 டிகிரி செல்சியஸ் நெருங்கும் போது ஐஸ் கட்டியா மாறிடும். வாட்டர் ஐஸ் கட்டியா மாறக்கூடிய புள்ளி தான் ஃப்ரீசிங் பாயிண்ட். டிகிரி செல்சியஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க 0 டிகிரி செல்சியஸ் சொல்லணும். ஃபாரன்ஹீட்ல கேட்டாங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லணும். புரியுதா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா டிகிரி செல்சியஸ்னா 100, ஃபாரன்ஹீட்லாம் 212. ஃப்ரீசிங் பாயிண்ட் உறைநிலை புள்ளின்னு சொன்னேன். அதாவது உறைஞ்சு போய் இருக்கிறது. சரியா? வாட்டருக்கு மட்டும் நம்ம சொல்றோம், மற்ற இதுக்கு சொல்லல, வாட்டருக்கு சொல்றோம். செல்சியஸ்ல டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, ரைட். சரியா? இதுதான் இன்னைக்கு கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உள்ளத நீங்க நல்லா படிங்க வீட்டுல போயிட்டு. நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த அதர் யூனிட்ஸ் நம்ம சொன்னோம்ல, கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், அதை பத்தி லேசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெர்மாமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்னென்னலாம் டைப் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். லேசா ஒரு மட்டும் ரீகால் பண்ணிடுறேன். ஹீட்னா என்ன? ஒரு எனர்ஜி, டைப் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சர் என்ன? அதை மெஷர் பண்ணக்கூடியது. சரியா? அதை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம், தெர்மாமீட்டர்னு பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண நாம யூஸ் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கறத அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். கெல்வின் வரும், அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். நம்ம தெர்மாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்?
இந்த மாதிரி மனித உடல் வெப்பநிலையோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டோடைய வெப்பநிலையா மெஷர் பண்றதுக்கு இதுதான் நீங்க பார்த்தோம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இல்லைங்களா? சரி, இப்போ நான் கிளாஸ் நேரம் செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.